الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن هذه أمتكم أمة واحدة وأنا ربكم فاعبدون. صدق الله العظيم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், ஷுஹதாக்களின் மீதும், சாலிஹீன்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு மாதத்தில் நாம் எல்லாம் பல அமல்கள் செய்தோம். இந்த ரமதானுக்கு பிறகு நம்முடைய அமல்களை குறித்து நாம் பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக நாம் எல்லோரும் ஒரு விஷயத்தை செய்தோம். அதிகமாக துஆக்களை கேட்டோம், அதிகமாக ஒன்று கூடினோம். இதனுடைய வெளிப்பாட்டாக அதற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் முஸ்லிம்களுக்கு சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சோதனைகளில் நாம் எல்லாம் வெற்றி பெறுவோமா? இந்த சூழ்ச்சிகளில் இருந்து நாம் எல்லாம் தப்பிப்போமா? நாம் ரமதானில் செய்யப்பட்ட துஆக்கள் எல்லாம் ஏற்கப்படுமா என்ற பல கேள்விகளுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஏன் இந்த விஷயத்தை நான் இப்போ பேசுகிறதுக்கு நான் வந்த காரணம் என்ன தெரியுமா? இன்னும் ஒரு சில வாரங்களிலே ஒரு சட்டமன்ற தேர்தலை நாம் எல்லாம் அணுக இருக்கிறோம். இந்த தேர்தலை குறித்து நாம் முஸ்லிம்களினுடைய அறிவாற்றல் எப்படி இருக்க வேண்டும், சமூகத்தினுடைய பிரச்சனைகளை புரிதல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இஸ்லாமியனுடைய திட்டமிடல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை களத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் நீண்ட ஆண்டுகள், நீண்ட காலம், நீண்ட நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்கள் முஸ்லிம்கள். நீண்ட ஆண்டுகள் நீண்ட பரப்பை ஆட்சி செய்தவர்கள் முஸ்லிம்கள். எப்படி தெரியுமா? ஹலீஃபாக்களுடைய ஆட்சி ஆரம்பித்ததிலிருந்து ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி நீண்டது. அதற்கு பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் அதிகமாக நாடுகளும் பல நாட்டினுடைய தலைவர்களும் கைப்பற்றப்பட்டார்கள். அதற்கு பிறகு இப்படியே ஓமியாக்கள், அபசியாக்கள் என்று, அப்பாசியாக்கள் என்று பல ஹலீஃபாக்களுடைய ஆட்சி தொடர்ந்து ஏறத்தாழ 1800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் இந்த உலகளாவிய ஆட்சியை கையில் வைத்திருந்தார்கள். இஸ்லாமியர்கள் உலகளாவிய ஆட்சியில் கையில் வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா, ஏறத்தாழ 200 ஆண்டுகள் தாண்ட முடியலை. ஏறத்தாழ 200 ஆண்டுகளை அவங்களால தாண்ட முடியலை. 200 ஆண்டுகள் உலகம் முழுக்க ஆட்சி செய்யணும்னு எல்லா நாடுகள்லையுமே ஊடுருவி அவங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சாங்க. 150 வருஷம் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அடுத்த 50 வருஷம் திருப்பி மக்கள் அடிக்க ஆரம்பிக்கவும் எல்லா நாடுகள்லேருந்தும் அவங்க எங்கே போயிட்டாங்க, எந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ அங்கேயே போயிட்டாங்க. ஆனால் யாராலும் அசைத்திட முடியாத, எந்த சமூகத்தின் மூலமாக அசைக்க முடியாத ஒரு சமூகமாக 1800 ஆண்டுகள் ஒட்டுமொத்த உலகத்தையும் பல மன்னர்களையும் பல தலைவர்களையும் ஆட்சி செய்த ஒரு சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான்.
இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தை எடுத்து நம்ம பார்த்தோன்னு வச்சோன்னு சொன்னால், ஒரு 100 ஆண்டுகள், கடந்த ஒரு 100 ஆண்டுகள் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது பார்த்தீங்களா, முழுக்க முழுக்க வீழ்ச்சிக்கு போயிடுச்சு. 1924 வரைக்கும் துருக்கி நாட்டினுடைய ஆட்சி, ஹலீஃபா அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய அவங்க ஆட்சி அந்த துருக்கியர்களுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும், அந்த ஹலீஃபத்துவம் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் எந்த இடத்துல இருந்து ஒரு முஸ்லீம் குரல் கொடுத்தா, ஒரு முஸ்லீம் பிரச்சனைன்னு சொன்னால் துருக்கியிலேருந்து நேராக அங்கே கட்டளை போகும். இப்போ வரைக்குமே, இப்போ இல்லை, கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்குமே இப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. இன்னைக்கு உலகளாவிய முஸ்லீம்கள் இடத்துல இப்படி பல ஆட்சிகள் கைவிட்டு முஸ்லீம்கள் பின்னடைவுக்கு போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முஸ்லீம்களினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் யாரு? முஸ்லீம்கள் தான். காரணம் என்ன தெரியுமா? இந்த முஸ்லீம்களிடத்துல ஒரு அழகான ஒரு திட்டமிடல் என்பது இப்போ குறைஞ்சு போச்சு. முன்னொரு காலத்தில் இருந்தது. திப்பு சுல்தான் அவர்களுடைய ஆட்சி காலம் எடுத்து பார்க்கலாம், அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலத்தை எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் இந்தியாவில் மட்டும் நான் பேசுகிறேன். ஆனால் உலகளாவிய பல மன்னர்கள், பல ஹலீஃபாக்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்து வெற்றி கண்ட காரணம் என்ன தெரியுமா? ஒன்று நிதானம் இருக்கும். ரெண்டாவது, அவர்களிடத்தில் அழகான திட்டமிடல் இருந்தது. மூன்றாவது, அவர்களிடத்தில் ஒற்றுமை இருந்தது. இந்த சமுதாயம் என்பது, இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்பது, நாம் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பல கருத்துக்கள் இருக்கலாம், தப்பு இல்லை. பல ஜமாத்தார்கள் இருக்கக்கூடாது, தப்பு. அங்கே தான் நம்ம பண்ணுற பிரச்சனையே. இன்றைக்கி ஒரு கூட்டத்தை பற்றி, இன்னும் ஒரு முஸ்லீம் கூட்டத்தை பற்றி முஸ்லீம்களே மேடை போட்டு பேசக்கூடிய ஒரு அவல நிலை நம்ம சமூகத்தில் மட்டும்தான் இருக்குது. பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், பல கருத்துக்கள் என்பது ஒவ்வொருத்தவங்க பல கருத்துக்களை விமர்சிச்சுட்டு போகலாம், அவங்க வழிபட்டு போகலாம், தப்பு இல்லை. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே பல சஹாபாக்களுக்கு பல கருத்துக்கள் இருந்தது. அதை பெருமானாரும் அனுமதித்தார்கள். இந்த சஹாபி ஒரு கருத்தில் இருக்கிறா, உன்னுடைய கருத்தின் அடிப்படையில் நீ அமல் செய். இன்னொரு சஹாபி இன்னொரு கருத்தை சொல்றாரு, அதனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். இங்கே கருத்துக்கள் பரிமாறுவதில் பிரச்சனை இல்லை, ஜமாத்தார்களாக பிரிகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிற்போக்குத்துவம் என்ன தெரியுமா? திட்டமிடல் என்பது கொஞ்சமே கிடையாது. ஒரு தேர்தல் களம் வருது, இந்த தேர்தல் களத்தில் பல பரப்புரைகள் முஸ்லீம்களுக்கு சார்ந்து ஓட்டுக்காக ஒரு கூட்டம் பண்ணுது, முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் பண்ணுது. இப்படி பல ஒரு சூழ்ச்சிகளில் வரக்கூடிய இந்த சமயத்தில் முஸ்லீம்கள் எப்படி திட்டமிடல் செய்யணும், முஸ்லீம்களுடைய அந்த தேர்ந்தெடுத்தல் என்பது எப்படி இருக்கணும், முஸ்லீம்களுடைய முயற்சிகள் என்னவாக இருக்கணும் என்பதை முஸ்லீம்கள் ஒருபோதும் சிந்திக்க மாட்டார்கள். முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தஆலா தொழுகை இபாதத்தில் மட்டும் வெற்றி வைக்கலை. தொழுகை இபாதத் என்பது முதல் கட்டம். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய முயற்சியை அல்லாஹ் பார்க்குறான். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முயற்சி, இந்த முயற்சியில் செயல்கள் ரீதியான முயற்சிகளும் இருக்குது, உள்ளங்கள் சார்ந்த முயற்சிகளும் இருக்குது, அதே போல் மன ரீதியாக பல முயற்சிகளும் இருக்குது. இது எல்லாமே இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு தூண்கள். நீங்கள் இஸ்லாத்துன்னு எடுத்தால் வெறும் வணக்க வழிபாடு செஞ்சுட்டா நமக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்துருவான், நம்ம கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டால் நமக்கு எல்லாம் தந்துருவான்ற ஒரு எண்ணத்துக்கு தயவு செஞ்சு வந்துடாதீங்க. சிந்திக்கணும். இந்த மார்க்கம் இருக்குது பார்த்தீங்களா, பிற்போக்குத்துவ மார்க்கம் கிடையாது. நீங்கள் சிந்தித்து செயல்படு என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த தேர்தல்களை நெருங்கி கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். மூத்தவர்களுடைய வேலை என்னென்னா இளைஞர்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும், தம்முடைய குடும்பத்தார்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும், தம்முடைய சகோதரர்களுக்கு முஸ்லிம் நண்பர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்த வாக்கு என்பது எப்படி அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த அரசியலை எப்படி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்னைக்கு மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களுக்கு வெளியில் வெளிப்படையாக பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை நம்ம பார்க்குறோம்.
என் கணவரை விட இந்த ஆட்சிக்கு வரப்போகிற இவர் எனக்கு ரொம்ப முக்கியம், இன்னைக்கு என்னுடைய குழந்தைகளை விட ஆட்சிக்கு வரக்கூடிய இவர் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அறிவு கூட அல்லாத இஸ்லாமியர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. உண்மையிலேயே இந்த மார்க்கம் குர்ஆன் நமக்கு அதைத்தான் சொல்லி தருதா? இந்த குர்ஆன் நமக்கு திரைக்கு பின்னால் இருந்து நடிப்பு செய்யக்கூடியவர்களை நம் ஃபாலோ செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்குதா? இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களா? தயவு செய்து கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மிகப்பெரிய ஒரு போதை, இது மிகப்பெரிய ஒரு சைத்தானினுடைய ஒரு சூழ்ச்சி. தயவு செய்து திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை மனதில் கவர்ந்து அதற்கு பின்னாடி போகாதீங்க. ஒரு தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை நமக்கு சொல்லிவிட்டு தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற சரித்திரத்தை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் 1400 ஆண்டு காலத்திற்கு முன்னால் அவர்கள் விதித்த அந்த தலைமைத்துவம் என்பது இன்றளவிலும் உலகளாவிய மக்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்றால் அவர்களுடைய ஆட்சித்துவம் எப்படி இருக்கணும்? அப்போ ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு பக்குவம் இருக்க வேண்டும், அவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பார்த்து சிந்திக்கணும். இவர்கள் தலைவராக நம்ம ஏற்றுக்கணுமா? நம்முடைய சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்? உலகத்தையே ஆட்சி செய்த ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில மனிதர்களை பார்த்து அவர்கள் பிற்போக்குவாதிகளாக செல்வதை என்னால் கொஞ்சம் கூட மனசில் ஏற்றுக்க முடியல. பெருமானார் இருந்தாலும் இப்படி தான், பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் இருந்தாலும் இப்படி தான், இதுதான் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு நம்ம எல்லாம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு முனாஜாத்தை செஞ்சாங்க. இந்த முனாஜாத்துன்னு சொன்னால் பொறுப்பை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்கிட்ட ஒப்படைக்கிறது. எப்பன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கத்து காஃபிர்கள் மேலே எல்லா இதுவும் போயிடுச்சு, நம்பிக்கையே போயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த மக்கள் ஏற்றுப்பாங்களா நம்மளன்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு அடிப்பட்ட ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்பினது யாரை தெரியுமா? தாயிஃபுடைய மக்களை நம்பினாங்க. பெருமானார் தாயிஃபுக்கு போய் நம்ம தாவத்து செஞ்சால் தாயிஃபுடைய மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு நம்பினாங்க. அந்த நம்பிக்கையோடு தாயிஃபுக்கு போகிறாங்க. தாயிஃப்க்கு போய் பார்த்தா அங்கே அதுக்கு மேலே அடி. தாயிஃபுக்கு போனால் அதுக்கு மேலே மக்கத்து காஃபிர்கள் என்ன அடி அடித்தானுங்களோ அதை விட மிகப்பெரிய அடி தாயிஃபில் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிஃபிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த சமயத்தில் ஒரு முனாஜாத்தை அல்லாஹ்விடத்தில் எடுத்து வைக்கிறாங்க. இன்றைக்கி நாம் எல்லோருமே அந்த முனாஜாத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகளை கவனிக்கணும். இருக்கிறதுலேயே ஆக பலவீனமாக நான் உணர்கிறேன் யா அல்லாஹ், நான் ஆக பலவீனமாக நாங்கள் எல்லாம் உணர்கிறோம். அதே போல எங்களிடத்தில் எந்த ஒரு தந்திரமும் சூழ்ச்சியும் எங்களிடத்தில் செய்யக்கூடிய அளவிற்கு நாங்கள் கிடையாது, எங்களிடத்தில் எந்த ஒரு தந்திரமும் கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இது அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு அந்த வார்த்தை பொருந்துமா இல்லையா? இன்றைக்கி நம்ம இடத்துல இது போல் தந்திரம் செஞ்சு நம்மளால் ஆட்சி அமைப்பதற்கோ அல்லது சமுதாயத்தை வாழ்கிறதுக்கோ நம்மகிட்ட வழி இருக்குதா? இல்லை. ஆனால் தந்திரம் என்பது ஒரு யுக்தி. இன்றைக்கி நம்மள்கிட்ட அது கூட கிடையாது. அதே போல் பலவீனத்திலே ஆக பலவீனம் நம்ம தான். இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே, நான் இவனுக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சண்டை நடக்குது. அத்தாவுக்கு மகனுக்கு சண்டை நடக்குது. அத்தை சொல்கிறார், டே போடாதரா, இது அரசியல் அனுபவம் வேணும்டா அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறீங்க, என் இஷ்டம், என் உரிமை, நான் போடுவேன் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்குதுன்னா, அப்போ குடும்பத்துக்கு கூட நம்மளுடைய சட்டத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா, இப்போ இது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இல்லையா? இன்றைக்கி ஒரு தகப்பனார் சொல்கிறாரு பிள்ளைக்கு, இதை செய்ப்பா, இதை செய்யாதப்பான்னு. பிள்ளை எல்லாத்தையும் கேட்டுடுறானா? பிள்ளை எல்லாத்தையும் செஞ்சிடுறானா? இது யாருக்கு பலகீனம்? தந்தைக்கு பலகீனமாக இல்லையா? தந்தைக்கு பலகீனமாக இல்லையா? இப்படி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் பலவீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைத்தான் அல்லாஹ்விடத்தில் முனாஜாத் செய்தார்கள். நாங்கள் எல்லாம் அடிபட்ட பலகீனத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களிடத்தில் எந்த ஒரு தந்திரமும் சூழ்ச்சியும் கிடைக்காது யா அல்லாஹ், எங்களை நீ யாரிடத்தில் ஒப்படைக்க போகிறாய்? எங்களை
யாரிடத்தில் நீ ஒப்படைக்க போகிறாய் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. கடைசியாக 4வதாக சொன்னாங்க, நீ என்னிடத்தில் இருக்கக்கூடிய எதை வேணாலும் நீ பறிச்சுக்கோ, என்னிடத்தில் இருக்கிற எந்த செல்வத்தை வேணாலும் நீ பறிச்சுக்கோ, உன்னுடைய பொருத்தத்தை மட்டும் பறிச்சிடாத. உன்னுடைய பொருத்தம் என்னிடத்தில் இருந்தால் நான் எதை வேண்டுமானாலும் உனக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து அல்லாஹ்விடத்தில் முனாஜாத்து செய்கிறாங்க. இந்த முனாஜாத்தை இன்றைக்கி நம்ம செய்யணும். இந்த மாதிரி தேர்தல் களங்கள் இன்றைக்கி முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒற்றுமையோடு இதை செய்யணும். ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட மனிதர் மட்டும் கிடையாது. அல்லாஹ்விற்கு 2 சஃப்பு ரொம்ப பிடிக்குமா, அல்லாஹ்விற்கு 2 அணிகள் ரொம்ப பிடிக்குமா. போரில் அணிவகுத்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவர்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதே போல் தொழுகைக்காக வேண்டிய சஃப்புகளில் அணிவகுத்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவர்களையும் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த 2 சஃப்புகளை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த 2த்துலேயும் ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த 2 இடத்துல தான் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த 2 இடத்துல பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் வளர்த்தியாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சமூகத்தில் அந்தஸ்துடையவர்களாக இருந்தாலும் அந்தஸ்தற்றவர்களாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து சஃப்பில் நின்றுட்டாங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள். இந்த ஒற்றுமையை அல்லாஹ் விரும்புகிறான், இந்த ஒற்றுமையை அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி சஃப்புகள்லையும் நம்மளை சரிப்படுத்துறது கிடையாது, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒற்றுமையை நாம் தேடுவது கிடையாது. அந்தஸ்துடையவர்கள் ஒரு இடத்துலையும் அந்தஸ்தற்றவர்கள் ஒரு இடத்துலையும் கல்வியுடையவர்கள் ஒரு இடத்துலையும் கல்வியற்றவர்கள் ஒரு இடத்துலையும் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் இருக்குது பார்த்தீங்களா, விரிஞ்சு போய் கிடக்குது. சலாவுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்காக வேண்டி ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்த உடனே எடுத்தோன்னே பைத்துல் முகத்தஸை அவங்க கைப்பற்ற இல்லை. இப்போ முஸ்லீம்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் பைத்துல் முகத்தஸ் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, உடனே போய் கைப்பற்றலாமே அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் செய்த தவிர நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் என்ன தவறு செய்தார்கள், நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவர்கள் மக்களிடத்தில் ஒற்றுமையை கூட்டுவதற்கு முன்பாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நேராக கை வச்சாங்க. கடைசியில் இவங்களுக்கு மத்தியிலே ஒத்துமை இல்லாத பலகீனத்தை உணர்ந்த எதிரி தோற்கடிச்சு விட்டான். அதனால் முதல்ல முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நான் இணைத்து கொள்கிறேன், பிறகு இந்த பைத்துல் முகத்தஸை நாம் கையில் எடுப்போம் என்பதாக அவர்கள் முதலில் ஒற்றுமையை கடைபிடித்தார்கள். பிறகு பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டார்கள். இப்படி ஒரு வரலாறு நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி ஒற்றுமை நம்ம இடத்துல இருக்குதா? நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன், மார்க்கத்தில் பல கருத்துகள் இருக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு வகையான ஒரு இமாம்களுடைய ஒரு ஹதீஸ் கருத்துக்களை பின்பற்றிக்கிங்களா, பின்பற்றிட்டு போங்க. நீங்கள் ஒரு பகுதியில் நீங்கள் ஒரு கருத்துக்களை பின்பற்றிட்டு போகிறீங்களா, பின்பற்றிட்டு போங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஆதரவிச்சாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு கருத்துடையவர்கள் கிடையாது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தது. பெருமானார் எல்லோரையும் ஆதரவித்தார்கள். ஆனால் கடைசியில் நம்ம பல ஜமாத்தார்களை பிரிஞ்சிடக்கூடாது. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தர் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கான். முஸ்லிம்கள் எப்பொழுது பிளவுபடுவார்கள், அவர்களை எப்பொழுது அடியோடு ஆணி வேறாக பிடுங்கலாம்னு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு நல்ல தொக்கா கையில் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், 2-3 ஜமாத்துகளாக பிரித்து முஸ்லிம்களே திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. மேடை போட்டு திட்டுற அளவுக்கு ஒரு சமுதாயமாக இன்றைக்கி நம்ம பிளவுபட்டு போய் கிடக்கிறோன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் இதில் ஒரு கேள்வி வேறு என்கிட்ட கேட்பாங்க, ஹஜ்ரத் இந்த ஜமாத்து சொர்க்கத்துக்கு போகுமா, இந்த ஜமாத்து சொர்க்கத்துக்கு போகுமா, இதில் நபி சொன்ன ஜமாத்து எந்த ஜமாத்துன்னு கேட்பீங்க. ஆனால் நபியே இதற்கு ஒரு பதில் சொன்னாங்க. என்ன தெரியுமா? கபரில் கேட்கப்படக்கூடிய 3 கேள்விக்கு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. கபரில் அல்லாஹ் என்ன கேட்பான்? மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்பான். நம்ம எல்லாம் என்ன பதில் சொல்லுவோம்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ்னு சொல்லணும். புரியுதுங்களா? 2வது என்ன கேட்பாங்க? மன் தீனுக்க, உன்னுடைய தீன் என்னன்னு கேட்பான். அப்போ தீனி அல் இஸ்லாம், இஸ்லாம் தான் என்னுடைய தீனுன்னு சொல்லுவாங்க. இது 2வது. 3வது கேள்வி மன் நபியுக்க, நம்ம கடைசியில் என்ன சொல்லுவோம்? நபியி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டா அந்த சொர்க்கத்துக்கு போடுவது தான் பதில். புரியுதுங்களா? அல்லாஹ் கபரில் கேட்க மாட்டான், நீ இந்த ஜமாத்தா, நீ அந்த ஜமாத்தா, நீ எந்த ஜமாத்தில் இருந்தெல்லாம் அல்லாஹ் கேட்க மாட்டான்.
அல்லாஹ் கேட்டது உன்னுடைய ரப்பா நீ அல்லாஹ்வை பின்பற்றினாயா, உன்னுடைய நபியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினாயா, உன்னுடைய மார்க்கமாக நீ இஸ்லாத்தை வைத்திருந்தாயான்னு தான் அல்லாஹ் கேட்பா. அப்போ இதில் நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சிட்டோமா இல்லையா? அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான்? இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்த வாஹிதா, நீங்கள் எல்லோருமே ஒரு உம்மத், நீங்கள் எல்லோருமே ஒரு உம்மத். இந்தந்த ஜமாத்துன்னு அல்லாஹ் பேர் வைக்கல, எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தார்களை நம்ம இணைஞ்சிட்டோம்னா நாம் எல்லாருமே ஒரு உம்மத். அப்போ இந்த மாதிரி பல சோதனை களங்கள், இஸ்லாமியர்களுக்கு பல பிரச்சனை களங்கள், இதுபோல் பல ஆட்சி மாற்றங்கள் இதெல்லாம் நமக்கு வருதுன்னா இந்த இடத்துல நம்ம எல்லாம் எப்படி யோசிக்கணும்? எல்லாருமே முஸ்லீம்களாக யோசிக்கணும். நீ இந்த ஜமாத்து நீ ஒரு கட்சி ஆரம்பி, நான் இந்த ஜமாத்து நான் ஒரு கட்சியை ஆரம்பிப்பேன், நீ இதுக்கு போய் நான் இங்கே தனிச்சா நீ நிற்க போகிற, இப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? இது ஒரு உண்மையான முஸ்லீம்களுடைய சிந்தனை கிடையாது. எல்லா முஸ்லீம்களாக எல்லாரும் யோசிக்கணும். நல்ல தயவு செய்து அதை புரிஞ்சுக்கங்க. முஸ்லீம்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதை முஸ்லீம்களாக நாம் எல்லோரும் ஆலோசித்து தான் இதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நான் இதுக்கு போடுவேன், இந்த ஜமாத்தில் இருக்கிறதுனால நான் இந்த கட்சியில் உள்ளவன் இப்படின்னு சொல்லி தயவு செய்து உங்களுக்கு மத்தியில் குழப்பங்களையும் கூச்சல்களும் எழுப்பிக் கொள்ளாதீர்கள். முஸ்லீம்களாக பிறந்து விட்டோம், நாம் எல்லோரும் ஒரு உம்மத். நம்ம எந்த ஜமாத்தாக இருக்கலாம், எந்த கருத்தில் வேணாலும் இருக்கலாம், தப்பு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆதரிச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து முஸ்லீம்கள் எல்லோரும் ஒற்றுமை என்ற ஒரு பாதையில் வாங்க. அல்லாஹ்விற்கு அதுதான் பிடிக்கும், அந்த சஃப்புகளை தான் அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் சஃப்புகளை ஒத்துமையாக இருக்கிறீங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவா கபூலாக்கப்படும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வகுப்பில் நீங்கள் நிற்கும் போது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டிங்கன்னா அது அல்லாஹ் கபூல் செய்வான், பிரியமான இடம். ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த இடத்துல பாகுபட்ச பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துடக்கூடாது. தயவு செய்து கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிர் வரக்கூடிய இந்த கட்சி, இந்த தேர்தல், இதுபோல் களத்தில் இஸ்லாமியர்களிடத்தில் சரியான திட்டமிடல் இருக்கணும், அரசியலை குறித்துண்டான அறிவு இருக்கணும். இந்த அறிவற்ற நிலைமையில் தயவு செய்து யாரும் தங்களுடைய வாக்குகளை வீணடித்து விட வேண்டாம். ஓட்டு போடுவது நம்மளுடைய உரிமை, கட்டாயமாக சாட்சி சொல்லக்கூடிய சமயத்தில் நம்ம இருக்கிறோம். தயவு செய்து அதை புரிந்துணர்ந்து நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விஷயத்தில் இஸ்லாமியர்களை ஒற்றுமையாக யோசித்து எல்லா மக்களினுடைய நலனை கருதி உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் முனாஜாத் செய்தார்களோ அதுபோலும் நாமும் முனாஜாத் செய்துவிட வேண்டும். ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக நம்முடைய துஆக்களை கபூல் செய்வார். எனவே எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அமைத்து தந்தருள் புரிவானாக. எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்தருள் புரிவானாக. நம்முடைய சந்ததிகளை மனக்குழப்பங்களை விட்டும் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.